ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். துல்கர் சல்மான், ராணா டக்பதி இணைந்து தயாரித்திருக்கும் படம் காந்தா. இன்னும் இருவருடன் சேர்ந்து அவர்கள் படத்தை தயாரித்திருக்கிறார்கள். செல்வமணி செல்வராஜ் படத்தை இயக்கியிருக்கிறார். துல்கர் சல்மான் ஹீரோவாகவும் பாக்யஸ்ரீ போர்ஷே அவருக்கு ஜோடியாகவும் நடித்திருக்கிறார்கள். படம் முழுக்க டிராவல் செய்யும் முக்கியமான கேரக்டர் ஒன்றில் சமுத்திரகனி நடித்திருக்கிறார். ராணா டக்பதியும் முக்கிய கேரக்டரில் அலம்பலாக நடித்திருக்கிறார். 1950 காலகட்டங்களில் 4-5 சினிமா உலக புள்ளிகள், டைரக்டர், தயாரிப்பாளர், ஹீரோயின், போலீஸ் ஆபீசர் இடையே நடக்கும் பிரச்சனைகள் தான் படமே. இது அந்த காலத்தில் வாழ்ந்த எந்த பிரபலங்களையும் குறிப்பிட்டு எழுதப்பட்டதாக நமக்கு தெரியவில்லை. முழுக்க கற்பனை கதைதான். படம் வருவதற்கு முன்பு இது M.K. தியாகராஜ பாகவதர் கதை, M.R. ராதா கதை, T.R. மகாலிங்கம் கதை என்றெல்லாம் ஆளாளுக்கு உருட்டு என்று உருட்டி கொண்டிருந்தார்கள். அதெல்லாம் உண்மை இல்லை. 2 சினிமா புள்ளிகளிடையே நடக்கும் ஈகோ யுத்தம், அதனைத் தொடர்ந்து நடக்கும் விபரீதங்கள் என்று முழுக்க பிரம்மாண்ட செட்களிலேயே பழைய காலத்தை கண்முன்னே நிறுத்தும் காட்சிகள் படமாக்கப்பட்டுள்ளன. இந்த படத்தை பொறுத்தவரை ஆரம்பத்திலிருந்தே ரிலீஸ் ஆகும் வரை எதிர்பார்ப்பை எகிர வைத்து கொண்டே இருந்தது. படம் பார்க்கையிலும் சஸ்பென்ஸ் த்ரில்லராக நாம் மண்டையை உடைத்து கொள்ளும் அளவுக்கு சுவாரஸ்யத்துக்கு பஞ்சமே இல்லாத படமாக இது அமைந்து விட்டது. M.K. தியாகராஜ பாகவதரின் பேரன் வழக்கு போட்டிருப்பதைப் போல இது துளியும் அவரோட வாழ்க்கை சம்பந்தப்பட்டது அல்ல. தாராளமாக நாம் சொல்வதையே கணம் கோர்ட்டார் சாட்சியாக எடுத்துக்கொள்ளலாம். படத்தின் கதை என்னன்னா, புகழ்பெற்ற இயக்குனர் சமுத்திரகனி அவரால் கண்டெடுக்கப்பட்ட துல்கர் சல்மான் சூப்பர் ஸ்டார் அந்தஸ்துக்கு உயர்ந்திருக்கிறார். 12 வருடங்களுக்கு முன்பு அவரை வைத்து வெற்றி படம் கொடுத்த சமுத்திரகனி இப்போது அவரை வைத்து எடுக்கும் படப்பிடிப்பில் இருவரும் பேசிக்கொள்வதில்லை. இருவருக்குள்ளும் ஈகோ யுத்தம். புதுமுக கதாநாயகியாக படத்திலும் கதையிலும் பாக்யஸ்ரீ போர்ஷே வருகிறார். ஆனால் செட்டில் ஹீரோ துல்கர் சல்மான் தனது இஷ்டப்படி காட்சிகள், வசனங்கள் அமைத்து நடிக்கிறார். டைரக்டர் சமுத்திரகனியால் ஒன்றும் செய்ய முடியாத நிலை. கமிட்டான பெரிய ஹீரோவான துல்கர் சல்மான் படத்திலிருந்து விலகினால் தயாரிப்பாளருக்கு பல கோடி நஷ்டம் ஏற்படும். இந்த நிலையில் இன்டர்வல் பிளாக்கில் சம்பவம் ஒன்று நடக்கிறது. அனைவரும் திகைப்பில் உறைகின்றனர். அந்த கொலையை விசாரிக்கும் போலீஸ் அதிகாரியாக ராணா டக்பதி வருகிறார். அவருடைய நடிப்பு அனாயாசமாக அலம்பலாக இருந்தாலும் பரபரப்புடன் கவனத்தை ஈர்க்கும். அதே வேளையில் கொஞ்சம் ஓவராகத்தான் செய்கிறாரோ என்றும் நினைக்க தோன்றுகிறது. விசாரணை இறுதியில் என்னவாகிறது என்பது எதிர்பாராத திருப்பம். மனதை நொறுங்கடிக்கும் கிளைமேக்ஸ். மிகை இல்லாத, குறைவில்லாத செட்டிலான நடிப்பு துல்கர் சல்மானுடையது. படம் முழுக்க காட்சிக்கு தகுந்த மாதிரி நடித்து ஸ்கோர் பண்ணுகிறார். மம்முட்டி பையன் என்ற இமேஜ் மாறி துல்கர் சல்மானுக்கு தனி இமேஜ் வந்து ரொம்ப நாள் ஆகிவிட்டாலும் காந்தா துல்கருக்கு ஸ்பெஷல் இமேஜ் கொடுக்கும் படம். படத்திலும் கதையிலும் ஹீரோயினாக வரும் பாக்யஸ்ரீ போர்ஷே வசீகரமான முகம், தெளிவான எக்ஸ்பிரஷன்ஸ், உள்ளத்தை அள்ளுகிறார். நடிப்பிலும் அழகிலும் மிகப்பெரிய வலுவான கேரக்டரில் சமுத்திரகனி வாழ்ந்திருக்கிறார். வழக்கமான அவரை மறக்கடித்து இந்த கேரக்டரை பண்ணியிருக்கிறார். ஹீரோ உதவியாளர், டிரைவராக வையாபுரி முக்கிய திருப்புமுனை ஏற்படுத்தும் கேரக்டரில் நன்றாக நடித்திருக்கிறார். மற்றபடி அந்த காலகட்ட ஆட்களைப் போலவே தேர்வு செய்து நடிகர்களை நடிக்க வைத்திருக்கிறார் டைரக்டர். அதிலும் கோ டைரக்டராக வருபவர் ஆனந்த் பாபு மகன் போல உள்ளார். அவரா என்று தெரியவில்லை. மாறுபாடான அனுபவத்தை தந்திருக்கும் காந்தா படத்தின் மூலம் துல்கர் சல்மானுக்கு சிறந்த நடிகர் தேசிய விருதும், சமுத்திரகனிக்கு சிறந்த துணை நடிகர் தேசிய விருதும் கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் தியேட்டர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.